ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே நாங்க எடுத்த விலாகு. ஆனா அத வந்து போஸ்ட் பண்ண டைமே இல்ல. அதான் இன்னைக்கு இத எடுத்து போட்டிருக்கேன். என்னன்னா, நாங்க நேத்தைக்கு வந்து மழையா இருந்தனால ஸ்டாலுக்கு வரல. ஸோ தங்கச்சி வந்து என்னோட வீட்ல இருந்தா. அவளையுமே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் விலாகில காட்டியிருக்கேன். வீட்டுக்கு வந்தா. வந்துட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு விடுறதுக்காக நாங்க எல்லாருமே சேர்ந்து போனோம். நாகர்கோவில் அவங்க வீடு. அப்போது அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் வீட்டில் இருந்துட்டு பக்கத்துலேயே வந்து திருவிழா நடந்துட்டு இருந்துச்சா. ஸோ அங்கேயும் போய் கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாமே போயிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா திருவிழா ஸ்டார்டிங் எண்டிங்கில் போனோம். 9th 10th அந்த டேஸில் எல்லாம் போனோன்னா நிறைய க்ரௌடு, நிறையவே டாய்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம நிறைய திங்ஸ் வாங்கிக்கலாம். பட் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில். ஸோ இருக்கிறத வாங்கலாம், வா போவோன்னு தங்கச்சி தான் கூட்டிகிட்டு போனால். போய் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோவிலும் நல்லா இருந்துச்சு. அப்புறமா ஒரு தேர் பார்த்தோம். அது வந்து தேர் பவனி அப்போ நல்லா இருக்குமா, விசேஷமாக இருக்குமா. ஸோ அதுவும் பார்த்துட்டு எல்லாமே பிடிச்சிருந்து, பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்புறமா கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டோம் அங்கே. அது எதையும் கிளிப்ஸ் எடுக்கலை. அப்புறமா குழந்தைங்களுக்கு தங்கச்சியுமே நிறைய டாய்ஸ் வாங்கி தந்தா. அப்புறமா நாங்களும் எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கினோம். வாங்கிட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து ரிட்டர்ன் அங்கே ஒரு நடந்தோம். அவங்க வீடுமே கோவிலும் பக்கத்தில் தான். ஸோ போயிட்டு அதுக்கப்புறமா நேராக வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் இருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கிளம்பி எங்கள் வீட்டுக்குமே வந்துட்டோம். ஸோ இது வந்து பார்க்க சின்ன விலாகாக இருக்கலாம். ஆனால் வந்து ரொம்பவே நிறைய சந்தோஷங்கள் எல்லாமே எங்களுக்குள்ளே இருந்துச்சு அன்னைக்கு. நைட்டு தாங்க. ஆனால் டைம் பாஸ் ஆனதே தெரியலை. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு 11:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் நடந்து போயிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். பாருங்கள், பாய் காட்டி வீட்டுக்கு எங்களை அனுப்பி வச்சாங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.